ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ பாக்ஸில் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட லாஸ்ட் எபிசோட்லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்கை பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்கியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம டாக்கி வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்டை காட்டுறாங்க. ஸோ தலை வந்துட்டு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நேஷ்னல்ஸ் போகுதுல்ல. ஸோ அதனால் எப்படியாவது நான் வந்துட்டு இந்த வருஷம் நேஷ்னல்ஸ் அடிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ஹாரியோ கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியோ திட்டிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, இதோட ப்ராக்டிஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் போயிட்டு எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்ருக்கான். இல்லை டாக்கி, நீ வந்துட்டு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்துட்டு சிங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எனிமீஸ் தான். ஓகே சென்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியை சொல்கிறான். அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம பேஸ்கெட் பால் டீமை காட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்களா சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி பார்த்தா ஸ்ட்ரீட்டை காட்டுறாங்க. நம்ம டாக்கி வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறான். ஸோ நம்ம வந்து சின்னாச்சு சென்பாய் நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த வருஷம் இதை அடிக்கணும், ஸோ நேஷ்னல்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்து நினச்சிக்கிறான். சரி ஓகே, இதை வந்து நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை வந்துட்டு அவன் பண்ணுறான். ஸோ பண்ணிட்டு அப்புறம் சின்னாச்சு சென்பாய் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம நிறைவேற்றுறதுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிடையாது, பட் அந்த விஷயம் வந்துட்டு நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, நான் அந்த இடத்துக்குலாம் நான் இன்னும் போனதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சு சென்பாயும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட டாக்கியுமே வந்துட்டு என்ன பண்ணுறான், சரி ஓகே வாங்க, உங்களுக்கு அந்த இடம் தெரியாது, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க. என்னடா இது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சு சென்பாய் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சில்லற காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டுவாங்க. ஸோ நான் இந்த வருஷம் நேஷனல்ஸில் ஜெயிக்கணும், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டை காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவங்களாம் நேஷ்னல்ஸ்க்கு இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்களே. ஸோ இன்றைக்கி வந்து தானே நம்ம பேஸ்கெட் பால் கோர்ட்டோட மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்கி வந்து நினைக்கிறான். ஆமாண்டா இன்றைக்கி தான்டா மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்காக வந்துட்டு சின்னாச்சு சென்பாயோட டீம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. ஸோ எம்ஏ ஹை ஸ்கூல் இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னாச்சு சென்பாயோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க தான் வந்துட்டு காசுகாவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஹை ஸ்கூல் தான் வந்துட்டு எப்பயுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸும் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக அவங்கள தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னாச்சு சென்பாயை சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்கியும் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு ஸ்டேடியத்தை கட் பண்ணி நம்மளோட பேட்மிண்டன் கோர்ட்டை காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டுட்ருக்காங்க. அடைச்சா என்னடா இது, என்னால் ஹாரியை மட்டும் தோக்கடிக்கவே முடியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்மளோட சின்னாச்சு சென்பாயோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. ஸோ இங்கே பார்த்தேன்னா உனக்கு தெரியும், அதான் நமக்கு முன்னாடி ஒரு டீம் போனாங்கல்ல. ஸோ எப்பயுமே ஃபைனல்ஸ் போனவங்க தானே அவங்க வந்துட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்க, சின்னாச்சு சென்பாய்க்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கூட இதே இல்லை எப்படி சொல்கிறது, திறமையே இல்லை, அவளாம் ரொம்ப ஈஸியாகவே தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்து சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேர் பேசுகிறத வந்துட்டு நம்ம சின்னாச்சு சென்பாய் டாக்கி பார்க்குறாங்க. எனக்கு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தியா டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சு சென்பாய் வந்துட்டு கிளம்புறாங்க. அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுது. ஸோ ஈவினிங் ஆனோடனே ஆல்ரைட், ஸோ நமக்கு அடுத்த மேட்ச் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் தீவிரமாக பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நானும் விடக்கூடாது, நானும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்துட்டு ஹாரியூ கூட போய் 1-on-1 போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படி தான் இருந்தாலுமே நம்ம ஹாரியூ கூட வந்துட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் மேட்சஸ்ஸு. பட் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தோற்றுரும், ஏன்னா ஹாரியூக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்மளோட ஹாரியூயும் டாக்கியும் வந்துட்டு விளையாண்டு முடிச்சுட்டு நீ இன்னும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸோ இன்னும் நீ வந்து ஸ்ட்ராங்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாரியோ சொல்கிறாப்புல. அப்படியே சரி கட் பண்ணி நம்மளோட டாக்கியும் கோயும் நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்குறானுங்க. உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன் என்னாச்சு, எதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் எப்படியோ ஜெயிச்சாகணும், சரி ஓகேவா நமக்கு ட்ரீட்டு தரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ட்ரீட் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தா இவன் வந்துட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டான்.
ஏய் எனக்கு ஏதாவது தரையாப்பா டக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனாவுமே வந்துட்டு சொல்கிறா. ஸோ சொல்லும் போதே இந்த சைடு வந்து பார்த்தா உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா ஹீனா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற சிக்கன் பால்ஸ் எடுத்து சாப்பிட்டு நம்மளோட சின்னச்சு சென்பையை சாப்பிட்டு அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டுறாங்க. அப்புறம் கிளம்பிடுறாங்க. அப்படியே வந்துட்டு இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. ஆக்சுவலாக அந்த ட்ரீட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஷிரா சென்பாய். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்துட்டு காசை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டு வச்சுருப்பாப்புல. சரி ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக டெய்லி எபிசோட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அனிமே போடலாம், ஸ்போர்ட்ஸ் அனிமே போடலாமா, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் அனிமே போடலாமான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.